ஹாய் எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மண்சட்டி விச் மீன்ஸ் மட் பாட். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஃபேன்சியான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். பார்க்கவும் அழகாக இருக்கும் அண்ட் டேஸ்ட் கூட அமேசிங்காக இருக்கும். இது செய்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தான் டைம் எடுக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி சர்வ் பண்ணலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக், இல்லை டெசர்ட் எப்படி சர்வ் பண்ணிங்கனாலும் டேஸ்ட் அமேசிங்காக இருக்கும். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக 2 முட்டை எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு நம்ம உடச்சிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி வந்துட்டு ஒன் ஆஃப் மை ஃபேவரட். ஏன்னா செய்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு 10 மினிட்ஸ் டைம் இருந்தால் நீங்கள் வீட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த எக் ஒயிட் அண்ட் எக் யோக் ரெண்டுமே செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். செப்பரேட் பண்ணதுக்கப்புறமா நம்ம நல்லா இதை பீட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த எக் ஒயிட் வந்துட்டு நல்ல க்ரீம் மாதிரி வரணும். ஸோ நம்ம நல்லா இதை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் டைம் எடுக்கும். ஆக்சுவலி எனக்கு பீட் பண்ணக்குள்ள ரொம்ப கை வலிச்சிச்சு. ஸோ நான் அதனால் இந்த எலக்ட்ரிக் பீட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் இது ஜஸ்ட் ஒரு 1 மினிட்குள்ளே எக் ஒயிட் வந்துட்டு இந்த மாதிரி நல்ல ஃபோம் மாதிரி ஃப்ளஃபியாக ஆகிடும். ஸோ இந்த அளவுக்கு நல்ல ஸ்டிஃபான பீக் வந்த உடனே இந்த எக் ஒயிட்டை வந்துட்டு சைடில் எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம செப்பரேட் பண்ணோம் இல்லையா, அந்த எக் யோக்கில் வந்துட்டு நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணுறேன். ஆக்சுவலி நான் ஃப்ரிட்ஜில் வச்சதால் கண்டென்ஸ்ட் மில்க் வந்துட்டு கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு. ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் இது கூடவே. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு மைதா, பிஞ்ச் ஆஃப் சால்ட், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் சோடா அண்ட் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எல்லாத்தையும் நம்ம இதிலே ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஸ்லோவாக நீங்கள் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா கட்டி இருந்துச்சுன்னா சாப்பிடக்குள்ளவும் நல்லா இருக்காது, அந்த டெக்ஸ்டர் கூட நல்லா வராது. ஸோ ஆன அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஸ்லோவாக கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது வந்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது இப்போ நம்ம எக் ஒயிட்டில் எப்படி சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எக் ஒயிட் கூட நம்ம பேட்டர் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே வாட்டி நீங்கள் பேட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வராது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எக் ஒயிட் வந்துட்டு நீங்கள் இந்த அளவுக்கு பீட் பண்ணிவிட்டு செஞ்சிங்கன்னா தான் இந்த ரெசிபி வந்துட்டு நல்ல ஸ்பாஞ்ச் மாதிரி வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் ரிமைனிங் பேட்டர் கூட ஆட் பண்ணி நான் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே அகெயின் நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பேட்டர் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் இந்த பேட்டர். இது இப்போ சைடில் எடுத்து வச்சுட்டு இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன், நான்ஸ்டிக் பேன் இது. இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் கீ ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கீ வேண்டான்னா நீங்கள் பட்டர் ஆர் ஆயில் ரெண்டில் எது வேணாலும் ஆட் பண்ணலாம். பட் ஐ ப்ரிஃபர் கீ ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம போட்டோம் இல்லையா, அந்த கீ வந்துட்டு நல்லா கரைஞ்ச உடனே இது கூட நீங்கள் எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த பம்கின் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் திராட்சை இல்லைன்னா இந்த பாதாம், பிஸ்தா எது இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண பேட்டர் வந்துட்டு பேன் நல்லா காஞ்ச உடனே இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் லோ ஹீட்டில் இதை குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். லோ ஹீட்டில் குக் பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா தீஞ்சு போயிடும், சாப்பிட்டக்குள்ளே நல்லா இருக்காது. பாருங்கள், 5 மினிட்ஸ் தான் நான் குக் பண்ணியிருக்கேன். சூப்பராக வெந்துச்சுன்னா நம்ம நிறைய கீ போட்டிருக்கிறதால ஈஸியாக இந்த மாதிரி சைட்லலாம் விட்டு வந்துடும். இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, நம்ம சர்வ் பண்ணிடலாம். நான் இது மேலே கொஞ்சமாக மெல்ட் பண்ண டார்க் சாக்லேட் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட நியூட்டலாக இருந்துச்சுன்னா நீங்கள் மேலே சேர்க்கலாம், இல்லை சாக்லேட் சாஸ், அப்படி இல்லைன்னா பீனட் பட்டர் கூட சேர்க்கலாம். நான் அதை கூட ஒரு வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன், அதுவும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட எது இருக்கோ நீங்கள் அதை மேலே சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஜாம் இருந்தால் கூட நீங்கள் இது மேலே போடலாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். லாஸ்ட்டாக நான் கொஞ்சமாக டார்க் சாக்லேட் ஷேவ் பண்ண டார்க் சாக்லேட் கூட இது மேலே ஆட் பண்ணிக்கிறேன். பார்க்க அழகாக இருக்கும்ல, அதனால்.
பாருங்கள், சூப்பராக இருக்கிற ஒரு ரெசிபி 10 மினிட்ஸ்க்குள்ளே வீட்டில் ரெடி ஆகிடுச்சு. பார்க்க ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை செஞ்சு கொடுங்க. டேஸ்ட் கூட கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.